நிர்வாகமா மாவட்ட கல்வி நிர்வாகமா ரெண்டு பேருமே சார். முதல்ல வந்து பள்ளி நிர்வாகத்தை சென்ட் மேரிஸ் இந்த பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது காவல்துறை அலுவலகம் இருக்கு, தாலுகா ஆபீஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் பக்கத்துல அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் எவ்வளவு, அதாவது வட்டாரத்துக்கே விக்கிரவாண்டி வட்டாரத்துக்கே முதன்மையான ஒரு பள்ளிக்கூடம் நீர் வாங்கினதுனாலதான் கிட்டத்தட்ட 1500 இருந்து 2500 பிள்ளைங்க கிட்ட படிக்கிறாங்க. 2000 மேக்சிமம் 2000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவ்வளவு பிள்ளைங்க படிக்கிற இடத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா வந்து எப்படி ஒரு நிர்வாகம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. சிஸ்டருக்கு மேல அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா உள்ள வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்கன்ட்டு எங்களுக்கு நாங்க ஒரு தைரியமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்த போய் நான் நேரா பார்த்தேன். பார்க்கும்போது சரி, அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே டேமேஜ் ஆயிருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல விளையாட்டு மைதானமும் இருக்கு. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க போகுதுன்னா கூட வந்து ஒரு ஆயமா கம்பல்சரி போகணும். இது ரூல்ஸ். இதை கூட ஃபாலோ பண்ணாம அப்படி என்னதான் பண்ணிருக்காங்க நிர்வாகம். அந்த குழந்தைய தேடிட்டு பேரண்ட் போறாங்க. பேரண்ட் கிட்ட அப்பதான் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு கேக்குற நிலைமை இருக்குன்னா அப்புறம் அந்த நிர்வாகம் என்ன செயல்பட்டு இருக்கு. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, பக்கத்திலே இருக்கு எஸ்எஸ்சி இருக்கு, எஸ்எஸ்சி ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. இங்க 13 கிலோமீட்டர் தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் நீங்க எல்லாம் விழுப்புரத்துல இருந்து வந்துட்டீங்க. இது வரைக்கும் ஒரு சிஓ டிஓ யாருமே வந்து எட்டி பார்க்கல. ஏன்னா நான் ஒரு ஆசிரியர், எனக்கு தெரியும் என்னென்ன ரூல்ஸ் பள்ளிக்கூடத்துல என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு விதமான அதிகாரியும் உள்ள வந்து எட்டி பார்க்கல. அப்ப என்ன நிர்வாகம் பண்ணாங்க? 6 மாசத்துக்கு ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், 1 வருஷத்துக்கு ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். யார் வராங்க? இங்க இருந்து பிளாக் ரிசோர்ஸ் ஆஃபீஸ் விக்கிரவாண்டி ஆக்சிடென்ட் ஸ்கூல் பின்னாடி தான் இருக்கு. அதுல இருந்து வராங்க. இந்த டீச்சர் வந்து கேட் வாசல்ல எங்களோட சேர்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. கூட எங்களோட நின்று வேடிக்கை பாக்குறாங்க. நின்று வேடிக்கை பாக்குறவர்கிட்ட நான் சொல்றேன், சார் இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்க ஏதாவது உள்ள போனோம் போய் கேளுங்க நான் சொல்றேன். ஏன்னா அவர் என்னுடைய ஃப்ரெண்டு பேர் சிலம்பரசன், நான் பேரே சொல்லி சொல்றேன். ஒரு பிஆர்ஓ அவர் வந்து உள்ள போய் அவர் கேட்கலாம், அவர் கேள்வி கேட்கலாம், அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் எஸ்எஸ்சியில் ஒர்க் பண்றாரு. இங்க இருக்கிற அதிகாரி வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போறேன். அப்ப உனக்கு என்ன இருக்கு? ஏங்க நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? அப்ப என்ன பயப்படுறீங்க? எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அப்ப நிர்வாகத்துல என்ன பணம் வாங்கிட்டீங்களா? அதுதான் எனக்கு தோணுது. அரசாங்கம் வந்து சரியா செயல்பட்டு இது வந்து முதல் தகவல் அறிக்கையில நான் என்ன சொல்றேன், எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளியினுடைய முதல்ல அந்த டீச்சர் இல்ல, முதல்ல ஆயமா, அதுக்கப்புறம் அந்த டீச்சர், அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல், அதுக்கப்புறம் பள்ளி நிர்வாகம், இந்த 4 பேர் கூட கல்வித்துறை அதிகாரிகளை கண்டிப்பா சேர்க்கணும். விக்கிரவாண்டியில் இருக்க பிஆர்ஓ இருக்கட்டும், அங்க விழுப்புரத்தில் இருக்க சிஓ டிஓ யாரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய தொடக்க கல்வி அலுவலகம் இருக்கட்டும், தொடக்கல்வி அலுவலகம் இருக்கட்டும், அத்தனை பேரையும் சேர்க்கணும், சேர்த்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இங்க இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே இந்த மாதிரியான பிரச்சனை நடக்காது. இது நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா இந்த அத்தனை அதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு. அப்படி நடவடிக்கை எடுக்குமானா நாங்க சாலை மறியல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கான ஒரு உத்தரவாதம் கூட காவல்துறையில இருந்து வரல. இன்சிடென்ட் நடந்து 1 மணிக்கு இன்சிடென்ட் நடக்குது. 1 மணிக்கு நடந்த இன்சிடென்ட் யாருக்கும் தகவல் தெரிவிக்காம எல்லா குழந்தைங்க வீட்டுக்கு தடதன்னு வருது. என் மாமா பிள்ளை படிக்கிறான், அவனை கூட்டு வர்றதுக்கு நான் ஓடி வரேன். வந்தா யாருன்னு எல்லாருமே ஒண்ணு மேல ஒண்ணு அழுகுது. 2 மணிக்கு விட்டாங்க. 4 மணில இருந்து யாருக்குமே தகவல் தெரியல. 4 மணிக்கு தான் இவங்க வீட்டு பிள்ளைன்னு தெரியும். சரி சார், இவ்வளவு நிர்வாகம் கேவலமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மறுபடியும் இந்த மாதிரி நிகழக்கூடாதுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அரசாங்கம் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா அரசு அதிகாரிகள் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். நன்றி. ஒரு அந்த தொட்டி போய் பாக்குறாங்க, சுத்தி வேலை வச்சிருக்காங்க கம்பி வேலை. அந்த இடத்துல மட்டும் எப்படி ஓபன் இருக்கு? அந்த இடத்துல குழந்தைங்க பக்கத்துல பார்க் இருக்கு. எல்கேஜி குழந்தைங்க கேஜி குழந்தைங்க விளையாடுறாங்க. பக்கத்துல இந்த சர்க்கிள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது பக்கத்துல அந்த செப்டிக் டேங்க் தொட்டி இருக்கு. மிஞ்சி போனா ஒரு 10 மீட்டர் கூட கிடையாதுங்க. அந்த தகத்தை போய் பாருங்க, போட்டு எடுத்து பாருங்க. அந்த தகத்தை பாருங்க, அவ்வளவு மக்கி போயிருக்கு. சும்மா சொல்றோம், ஒரு கருங்கல் எடுத்து போட்டோம்னா அது உடனே பயன்படுத்த செப்டிக் டேங்க் ஒரு கருங்கல் எடுத்து போட்டாலே அது உடையக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு குழந்தை போய் கிளாஸை விட்டு வெளியே போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தேடுறாங்கன்னா அப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்ன? ஒரு டை கட்டலன்னா 100 ரூபாய் வாங்கினுவா, ஒரு செருப்பு பெஞ்சிச்சுன்னா 500 ரூபாய் வாங்கினுவா. ஸ்கூல் பீஸ் கட்டலன்னா நிக்க வை, எக்ஸாம் எழுத மாட்டேன். இதான் என்ன? இதுக்கு முன்னாடி இந்த பிரின்சிபால் 1 வருஷம் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் கொடுத்தாங்க. இப்ப என் பசங்களுக்கு வீட்டுல இருந்து தண்ணி கொடுத்தாங்க.